ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சைக்காலஜி தான் இருக்கிறது முக்கியமான விஷயம். அதை பத்திரமா பாதுகாத்துக்குங்க. அதாவது நீங்கள் என்ன தான் விலை உயர்ந்த கார் வாங்கினாலும் ஓட்டுற டிரைவர் நீங்கள் தானே. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு கார் வாங்கினா கூட அந்த கார் ஓட்ட போகிறது நீங்கள் தான். உங்களுடைய மனநிலைமை சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் ஆகாது, எந்த ஒரு கற்றுக்கிற கல்வியும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் உங்களுடைய மனநிலைமை ஸ்ட்ராங்காக தெளிவாக இல்லாதவரையில் உங்களால் எதையும் கேட்ச் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 200 EMA பற்றி பேச போகிறோம். சார், இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றாங்க 200 அந்த இப்படி சார் என்ன சார் அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 200 EMAன்றதை இண்டிகேட்டராக நினைக்காதீங்க. ஓகேங்க, இண்டிகேட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ளாட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒன்று ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் EMAன்னு டைப் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அங்கே காமிக்கும் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறும், டிஃபால்ட்டாக அது இங்கே இப்படி காமிக்கும், உங்களுக்கு 9 அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அதை இப்போ உங்களுக்கு இங்கே லென்த் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லென்த்தை 200 மாற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. சோர்ஸ் க்ளோஸில் இருக்கட்டும், ஆஃப்செட் 0ல் இருக்கட்டும், மிச்சம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுங்க, உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஒன்று டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா 2 சேம் இருக்குங்களா அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 200 EMA அப்படின்றது என்ன அப்படின்னா 200 கேண்டலுடைய சராசரி எங்கே போகுது. அது நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்து செக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். நீங்கள் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்தால் நீங்கள் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த 200 EMA மூவிங் ஆவரேஜ் காமிக்கும். சரி, மூவிங் ஆவரேஜ்னால் என்ன சார் இது? அதுவும் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க, EMAன்னு சொல்கிறாங்க. EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இன்னொன்று நம்ம கற்றுக்க சொல்ல ரொம்ப டீப்பாக உள்ளே போகக்கூடாது. அது யார் கண்டுபிடிச்சாங்க, என்றைக்கு வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதெல்லாம் ஆராயத்தை விட்டுட்டு அது மார்க்கெட்டில் எப்படி யூஸ் ஆகுது, அது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாது அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சில பேர் வரலாறுலாம் சொல்லுவாங்க, அது இவங்களால் கண்டுபிடிச்சது, அப்படி வந்தது இப்படி வந்தது. ரைட், ஓகே, தெரிஞ்சுங்க, வேணான்னு சொல்ல வரல. ரொம்ப டீப்பாக ஓவர் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது மார்க்கெட்டில். ரொம்ப ரொம்ப ஓவர் அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் எதுவும் தெரியாமல் போயிடும். 200 EMA ரைட், ஓகே, 200 கேண்டலுடைய சராசரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்குது 200 EMA ரைட். அதாவது 200 கேண்டலுடைய மொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு லைன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டுங்க கிட்டக்கிட்ட உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு மேலே கை போயிட்டு இருக்குன்னா என்ன சொல்ல வராங்கன்னா அந்த 200 EMAக்கு மேலே பையஸோடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஊருக்காக நீங்கள் ஒரு வழி கேட்குறீங்க அப்படின்னா இங்கே இடத்துல போர்டு போட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் வழி பிரியுது, இந்த ஊருக்கு ஒரு நேம் போர்டு போட்டு இந்த பக்கம் இந்த ஊர் போகுது அப்படின்னு ஒரு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கம் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த டிவைடர் ரோடு, இந்த கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜங்ஷன், அந்த மாதிரி ஒரு ரூட் பிரிய சொல்லி இந்த இடத்துல இந்த இத்தனை கிலோமீட்டர் போகுது, 50 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இந்த ரூட் போட்டிருக்காங்கன்னா இந்த ரூட் இப்படியே போகும்போது கடைசி வரலாம் அந்த ஊருக்கு இல்லையே. அதுக்குள்ளே யூட்டர்ன் இருக்கும், ஸ்ட்ரெயிட் இருக்கும், அப்புறமா என்ன சொல்லியிருக்கேன் ஒரு மோடு பள்ளம் இருக்குது, இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு ஊருக்கு போகும்னு சொல்லி போட்டிருப்பாங்க போர்டு. ஓகேங்களா, நீங்கள் இந்த ஊருக்கு போகுது அப்படின்றத மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்க கூடாது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சார் இந்த 200 EMA லைன் போட்டிங்களேன், இதுக்கு கீழே கட்டானா சேல் பண்ணலாமா, இதுக்கு கீழே கட்டானா பை பண்ணலாமா அப்படின்வாங்க. அப்படி தப்பி தவறி அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது முற்றிலும் ராங். 200 EMAன்றது ஒரு வே, இந்த ஊருக்கு நான் போகிற வழி அப்படின்னு சொல்ல வரதை தவிர வெறும் அதை வச்சு நம்ம எதையும் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க, 200 EMAன்றது ஒரு ப்ரைஸோடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். அதாவது நம்ம பையர்ஸ்னால்
இந்த மாதிரி அதுக்கு மேலே ட்ராவல் ஆகும், சேல்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, அதை வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேமில் 200 EMAக்கு கீழே போதா 200 EMAக்கு மேலே போதா அப்படின்னு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, சேலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, நம்ம பை அண்ட் சேல் பண்ணலாமா, சேல் அண்ட் பை பண்ணலாமா அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த 200 EMA இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது என்ன சார், அது 200 EMA வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 200 EMA போதும்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வருதுன்னா இந்த லெவலில் வந்து நம்ம சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ப்ரைஸு 200 EMA மேலேருந்து கீழே வந்து டச் ஆகுதுன்னா இந்த இடத்த வந்து நம்ம சப்போர்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து திரும்ப மேலே போக சொல்ல இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து 200 EMA இதான் சொல்லுது, ஒரு லைன் பார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த இது பார்டரை தாண்டி போகலாம் பை பண்ணிக்கலாம், இந்த பார்டரை தாண்டி வந்து கீழே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. முற்றிலும் தவறு. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இதே உங்களுக்கு சொல்ல வருதுங்களா, இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். அதுக்கு அந்த இதில் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அதுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு மேலே போதா அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம் இது இங்கேயே ஃப்ரண்ட்லேயே இருக்குது பாருங்கள், அவ்வளோ ரொம்ப தூரம் என்னத்துக்கு. இப்போ க்ரூட் ஆயில் வந்து நான் அந்த இடத்துல வந்து பையிங்கான வியூன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ஸ் இங்கே ட்ராவலில் பண்ணிடுச்சு. இப்போ ஸோ கொஞ்சம் கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னு உங்களுக்கு என்னோட வியூ கொடுத்துருந்தேன். ஏன் கொடுத்துருந்தேன், சிம்பிள், 200 EMA கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் எனக்கு ட்ரெண்ட் லைனும் டச் ஆகுது. எனக்கு ரெண்டுத்துக்கும் மேட்சிங் ஆகிறதுனால இந்த பக்கம் பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட இந்த சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பாருங்கள். ஓகே, இது ஓல்டு. இது 5:54 சென்ட் பண்ணியிருக்குங்களா, அதாவது 7532க்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுக்குன்னு போட்டிருந்தேன். ப்ரைஸ்க்கு எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது என்னது 200 EMAங்களா, 200 EMAவா, இதுவும் 200 EMAவா. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸு சப்போர்ட் எடுத்துச்சா இல்லையான்னு பார்க்கலாமா. எக்ஸாக்ட்லி எடுத்துச்சா அந்த சப்போர்ட்டு இங்கே சார்ட்லேயே பார்க்கலாம். என்னத்துக்கு அங்கே என்னது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சிங்களா. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண 200 EMA வச்சு இது வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு நான் சென்ட் பண்ண ப்ரைம் குரூப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் யூடியூப்லேயே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த புதுசாக வரவங்க வந்து சார் இந்த வெபினார் அட்டன் பண்ணோம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ கீழே 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் கம்ப்ளீட் அப்புறம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து முழுக்க கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே அதாவது போன சாட்டர்டே வந்து ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன், அதாவது எஸ்ப்ரெஸோ ஷேர்கான் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. எஸ்ப்ரெஸோ ஷேர்கான் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்தால் மட்டும் 20 rupees ப்ரோக்கரேஜ் வாங்குறாங்க. நீங்கள் லாஸ் ஆகிடுச்சு, அந்த ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் டார்கெட் ஆர்டரையும் ஒரே டைமில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. ப்ராக்கெட் ஆர்டர் வந்து அதில் எனேபிள் இருக்குது. அதில் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதையும் 5 லிங்க்கு கொடுத்துருக்கீங்களா, 5ல் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக திரும்பவும் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் நீங்களும் கலந்துக்கலாம். போன வாரம் கலந்துக்கிட்ட என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற அனைவரும் திரும்பவும் அதில் கலந்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் திரும்பவும் கேட்கலாம். அதே மாதிரி புதுசாக வரவங்களும் ஏன்னா டைம் கேட்டாங்க சார், இன்னும் அக்கௌண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமிங் சாட்டர்டே இல்லை சண்டே உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸ்டாக் செலெக்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங்காக நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வெபினார் அரேஞ்ச் பண்ணி நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ ஓகே சரி, அந்த வெபினார் மட்டும்தானா அவங்களுக்கு அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் அவங்கள லைஃப் டைமுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு லைஃப் டைம் அவங்கள ஆட் பண்ணிவிடுவேன். லைஃப் டைமுக்கு ஒரு நாள், ஒரு மாதம், 2 மாதம் கிடையாது, லைஃப் டைமுக்கு அவங்கள ஆட் பண்ணிவிடுவேன். அவங்களும் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சென்ட் பண்ண இல்லைங்களா, இதை வந்து அவங்களும் பார்த்துக்கலாம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பாருங்கள், டிப்ஸ் கால்ஸுங்கிற மாதிரி நோக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா மேபி ஒரு சில நாள் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாப்லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தெரியணும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.